ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஒரு கட்டிங் வீடியோ தான். எப்படின்னா, இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே சுருக்கம் வரும்னு சொல்லுவாங்க. லைனிங் ஒரு பக்கம், மேல் கிளாத் ஒரு பக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அது வராமல் இருக்கணும்னா எப்படி கட்டிங் பண்ணலான்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதுதான் ப்ளவுஸ் பிட்டு. இதில் வந்து கரை எதுவும் கிடையாது, ஒரே பிளெயினாக தான் இருக்குது. அப்போ இந்த துணிக்கு எப்படி கட்டிங் பண்ணால் சரியாக இருக்குன்னா, இப்போ வந்து இந்த கரை பீஸ் இருக்குல்ல, இந்த கரை பீஸ் வந்து இந்த சைடு இப்படி மடிச்சுக்கணும். இந்த கரையோட கரையாக வச்சு மடிச்சுக்கிட்டு எப்படி கட்டிங் பண்ணுறோமோ, இந்த கரை பீஸ் வந்து இந்த சைடு வச்சு மடித்தோம்னா அதே மாதிரியே ப்ளவுஸ்லேயும் வந்து இந்த கரையை தான் மடித்து நம்ம கட்டிங் பண்ணணும். இல்லை இந்த கரை பீஸு ஆப்போசிட் வர மாதிரி நம்ம மடித்தோம்னா அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லேயும் போட்டு மடிக்கணும். இப்போ நான் வந்து கரை பீஸ் வந்து கீழே வர மாதிரி வச்சுருக்கேன். கட்டிங் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து உயரத்தை நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த ப்ளவுஸ் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்படி மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்து இங்கே ஒரு மார்க்கு, இந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு, இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு, 1லேருந்து 1.5 வரைக்கும் வச்சுக்கலாம். இங்கே கையை எடுக்காமல் அப்படியே வச்சுருந்து இங்கே வச்சு இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே நெக்கு கட்டியும் பிடிச்சி சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே ஒரு மார்க்கு, இதில் ஒரு மேலே ஒரு மார்க்கு தையலுக்கு. அதுக்கப்புறம் ஷோல்டர் பக்கம் வந்து கரெக்டாக எங்கே கை வைக்கிற இடம் எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சு இங்கே ஷோல்டர் பக்கம் மேலே ஒரு மார்க் போட்டு இந்த ஷோல்டர் அளவை குறிச்சிக்கோங்க தையலுக்கு, ஸ்டிச்சிங்க்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நெக்குக்கு மார்க் பண்ணியாச்சு. இதுதான் மார்க்கு. இதை நம்ம அப்படியே கோடு போட்டுக்குவோம். வெட்டுற அளவு மட்டும் மார்க் போட்டால் போதும். அவ்வளோதான், மார்க் போட்டாச்சு. இப்போ இந்த ரவுண்டு அவ்வளோதான். இப்போ நான் இது வரைஞ்சிருக்கேன். ஆம்கோலுக்கு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். சரியாக இருக்குது. அப்போ இது கரெக்டு. இதை கட்டிங் பண்ணிக்குவோம். இப்போ நேட்ச் போட்டுக்கோங்க. கீழே ஒரு நேட்ச்சு, இந்த ஷோல்டருக்கு ஒரு நேட்ச்சு. அவ்வளோதான், பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவும் வந்து கரைப்பகுதி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. தையலுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்குவோம். கையோட உயரம், தையலுக்கு கையோட சுற்றளவு, ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் இது பாடி பீஸ் வெட்டணும்னா பேக் சைடு அதை வந்து நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த உயரத்தை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது பேக். ஒரு நேட்ச்சு, இது சென்டர் ஒரு நேட்ச்சு. இது அப்படியே பிரித்து போட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு ஃப்ரண்ட்டுக்கு அடையாளத்துக்கு. இப்போ பேக் வெட்டியாச்சு, ஸ்லீவ் வெட்டியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு பட்டிக்கு. இது பட்டிக்கு, பட்டியோட அளவு பார்த்துக்குவோம். ஓகே, இது பட்டிக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸ் இருக்குன்னா இந்த பீஸை அப்படியே என்ன பண்ணி இந்த கை எடுத்தோம்ல, கை சுற்றளவு எடுத்தோம்ல, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கட்டும். அப்படியே பேக் பீஸ் எடுத்து
ஒரு மார்க்கு. இந்த சைடில் வந்து எப்பயுமே இந்த டாட் பிடிப்போம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அகலம் எடுத்துக்கணும். இது 1 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் தைக்கும்போது. இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை அளவு எப்படி எடுக்கணும் பாருங்கள். ப்ளவுஸை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஷோல்டரை மடித்து அப்படியே கீழே போடுங்க. ஷோல்டர் பக்கம் வச்சுட்டு இதுதான் மார்க்கு. அப்படியே இந்த கிராஸ் இருக்குது, ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு மார்க்கு. இதுக்கப்புறம் இந்த இங்கே கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாட்டுக்கு ஒரு மார்க்கு. இதுக்கப்புறம் ஆம்கோல் பக்கம் சைடில் உயரம், சைடு உயரம் வந்து பிடிச்சிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உயரம் தெரியும், இதில் ஒரு மார்க்கு. இதுக்கப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டே இந்த டாட்டுக்கு நம்ம சரியான அளவு கையை வச்சு போனீங்கன்னா இது இருக்குது டாட்டோடைய உயரம். இது இங்கே வச்சுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த உயரத்தில் ஒரு மார்க்கு. இதுக்கப்புறம் கீழே ஒரு மார்க்கு. அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இது அளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே கம்மியாக தான் இருக்குது, 1 இன்ச்சுக்கு இவ்வளோதான் மார்க்கு. இதுக்கப்புறம் இந்த டாட் பிடிக்கிறோம்ல, அதுலேருந்து இந்த சைடுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாட்டு இதுலேருந்து இந்த டாட் வரைக்கும் பிடிச்சிருவோம். இந்த டாட்லேருந்து இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு, அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்புறம் இந்த டாட் வந்து ஒரு சிலருக்கு சைடில் போய்டுன்னு சொல்லுவாங்க. அது போகாமல் இருக்கணும்னா இங்கே பட்டியிலேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இந்த தூரம் வந்து தெரிஞ்சிடும். இங்கே ஒரு மார்க்கு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இணைப்போம். இந்த இடம் சொல்லுவாங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணி எடுக்கணும்னு, அது வேறு எங்கேயும் எடுக்க வேண்டாம், இந்த பாக்ஸுக்குள்ளே எடுத்திங்கனாவே உங்களுக்கு அது சரியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இடம் வரும்போது சும்மா லைட்டாக கிராஸ் பண்ணி எடுங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம். இது வந்து மேட்ச் போட்டுக்கோங்க. இந்த சைடுக்கு இதை பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு இந்த நேர் வந்துடும். அதனால் இங்கே ஒரு அப்படியே பீஸ் தூக்கி போட்டிங்கன்னா இங்கே மார்க் வந்துடும். இதாங்க ஃப்ரண்ட்டு. கழுத்துக்கு கிராஸ் பீஸு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது அப்படியே வந்து ப்ளவுஸ் பிட்டில் போட்டு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுதான் கரை பீஸு. இந்த கரை பீஸை மடித்து போட்டுக்கோங்க. வந்து பேக்கு
இது வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து ஸ்லீவ் போடும்போது இந்த பக்கம் இப்படி மடிச்சிங்கனாலும் உங்களுக்கு டபுள் கிளாத்தாக வரும். இதுதான் ஸ்லீவ் எடுத்துக்கிட்டு இதை வந்து பட்டிக்கு எடுக்கணும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்லீவ் நல்லா மடித்தோம்ல, மடிக்கலாம். இங்கே வந்து அதிகமாக இருக்குது, கீழே வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது, அதனால் மடிச்சுக்கலாம். இதுதான் பட்டிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணுறது வீடியோ ஈஸியாக கட் பண்ணலாம். அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் சுருக்கமும் வராது. லைனிங் பீஸும் பாடி பீஸும் ஒரே அளவுக்கு இருக்கும், சுருக்கம் எதுவும் வராது. தச்சு பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.